எல்சிஎம் காண்க 1/3, 5/6, 2/9, 4/27. ஸோ இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துட்டு இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னாங்களா? நியூமரேட்டர் பகுதிக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிற டெனாமினேட்டர் வேல்யூக்கெல்லாம் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே என்ன இருக்குது? 1, 5, 2, 4. இதில் காமனாக ஏதாவது கேன்சல் பண்ணுற வேல்யூக்கு தான் பாருங்கள். 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 2ஆல் கேன்சல் பண்ணால் 1, 5, 1, 2. இதுக்கு மேலே எதுவும் காமனாக கேன்சல் பண்ணுற மாதிரி இது இல்லை. அப்படி இதை பெருக்கிக்காங்க. இது எப்படி பெருக்குன்னா ஈக்குவல் டு 2 × 1 × 5 × 1 × 2 20. ஸோ எல்சிஎம் பார்த்தோம்னா 20. அடுத்து டினாமினேட்டர் வேல்யூக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். என்ன இருக்குது? 3, 6, 9, 27. ஸோ காமனாக ஏதாவது கேன்சல் பண்ணுற மாதிரி இதுன்னு பாருங்கள். 3ஆல் பண்ணலாம். 1, 2, 3, இதில் 9. ஸோ இதுக்கு மேலே எதுவும் காமனாக கேன்சல் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அப்போ இதோடைய ஹெச்சிசிஎஃப் பார்த்தோம்னா 3. ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு அப்போ 20/3. இதோடைய எல்சிஎம் பார்த்தோம்னா 20/3. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி தான் பாருங்க. எல்சிஎம் காண்க 1/2, 3/4, 2/6, 5/7. இதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.